மகிழ்ச்சி அடைகிறேன். மிதுனராசி அன்பர்களே, 14/7/2005 முதல் 21/7/2005 வரை இந்த மிதுனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் குடும்பஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கார். ராசிநாதன் புதன் குடும்பஸ்தானத்தில் வக்கரம். மீண்டும் உங்கள் ராசியிலே குருவும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஒரு காரியதடங்கள் இருந்தாலும் ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்கார். அது எதில் வக்கரம் பெற்றிருக்காருன்னா 2 குடும்பஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கார். அப்போது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது பொருளாதாரத்தில் ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தாலும் அது விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த குடும்ப ரீதியாக வருவாய் ரீதியாக சில சில பிரச்சனைகள் வரும். மீண்டும் ஜென்மத்தில் குருவும் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு இப்போ எப்படின்னா, இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் உங்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால பொதுவாக உங்களுக்கு அது ஒரு லாபகரமாக இருக்கும். இந்த மிதுனராசி பொறுத்த வரைக்கும் இப்போ வருகின்ற புதன் வியாழன் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன், ஒரு நல்ல செய்திகள், இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு பணவரவு அமையப்பெறுகின்ற நேரமாக இருக்கும். இந்த மிதுனராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 100க்கு ஒரு 60% சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் போதுமான பலன்கள். ஆகவே நீங்கள் ஜென்மத்திலே குரு உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. எங்கே போனாலும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா, ஒரு காரியத்தை போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல விதமாக அமைச்சு கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நல்லது நினைப்போம். நல்லதே நடக்கும். நன்றி.